அத்தியாயம் 31. சூர்யா மண்டபத்தில் மணமகளுக்கான அறையில் இருந்தாள். சந்திரிகாவும் கீர்த்தியும் அவளுடன் இருந்தனர். இந்த சத்யவ பாத்திய சந்து, அவ அக்கா கல்யாணத்துக்கு பெரிய மனுஷி மாதிரி ஓடி ஆடி எல்லாத்தையும் பாத்துக்கிறா. கீர்த்தி கூற, ஆமா சூர்யா, இவ்வளவு நாளும் அவளை சின்ன பொண்ணுன்னு நினைச்சோம். ஆனா எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறா. சந்திரிகா கீர்த்தி இருவரும் மாறி மாறி பேச சூர்யா எதுவும் பேசாமல் அமைதியாக சிரித்தாள். அவள் முகம் சோர்வாக இருப்பதை பார்த்த சந்திரிகா, என்ன சூர்யா, காலையில சாப்பிட்டுதானே, ஏன் உன் முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்ல சந்து, நைட்டு நல்லா தான் தூங்குறேன். ஆனா இப்பவும் தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதான் காலையில சீக்கிரம் கண் முழிச்சதால அப்படி இருக்கும். இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என கீர்த்தி வெளியே சென்றாள். சூர்யா என சந்திரிகா அழைக்க, ஹா என்ன சந்து, சொல்லு. இந்த நேரத்துல இப்படி கேக்குறது தப்புதான். ஆனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? நீ சந்தோஷமா தான் இருக்கியா? எனக்கு தெரியல சந்து, ஆனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னால என்ன மாத்திக்க முடியும். எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் என் மனசுல இருக்கு. சரி, மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே என்னோட அம்மா அப்பா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் என சந்திரிகா வெளியே செல்ல சூர்யா மேஜையில் தலை சாய்த்து கண்களை மூடினாள். அப்போது கௌதமி உறவினர் ஒருவரை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். இவதான் என் மருமக என சூர்யாவை காட்ட அவளோ இன்னும் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவள் கண்களை மூடி இருப்பதை பார்த்தவர் சூர்யா என எழுப்பினார். அவர் அழைப்பில் திடுக்கிட்டு எழுந்தவள் சற்று தடுமாற இருக்கையை பிடித்துக் கொண்டாள். என்ன சூர்யா, டயர்டா இருக்கா? அவர் கேட்க, இல்லம்மா, சும்மாதான், அப்படியே. சொல்லுங்க. சரி சரி, இவங்கதான் பிரகதியோட மாமியார் என தன்னுடன் வந்தவரை அறிமுகம் செய்ய சூர்யா சிரித்த முகத்துடன் அவரை வணங்கினாள். அவரோ சூர்யா தங்க நகைகள் குறைவாக போட்டிருப்பதை பார்த்து அவளை அலட்சியமாக பார்த்தார். என்ன சூர்யா, உங்களோட யாருமே இல்ல? கௌதமி கேட்க, கீர்த்தியும் சந்திரிகாவும் இங்கதான் இருந்தாங்க. எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு இப்பதான் போனா. நான் அதை கேட்கல, நான் பிரகதியை கேட்டேன். அவளையும் தாரணியும் உன் கூடவே இருக்க சொல்லி சொன்னேனே, வரவே இல்லையா? அவங்க வேற ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்கம்மா. என்ன வேலை இருக்கீங்க? சரி, நீ உட்காரு, நாங்க வெளியே இருக்கோம் என செல்ல போக அப்பொழுது கீர்த்தி பழசாற்றுடன் உள்ளே வந்தாள். கீர்த்தி, சூர்யா கூடவே இரு என அவர்கள் வெளியேறினர். வெளியே வந்ததும் அந்த பெண்மணி, ஏன் சம்மந்தி, பொண்ணு வீட்டுல எத்தனை பவுன் போடுறாங்க என கேட்க, இல்ல சம்மந்தி, நான் தான் சொன்னேன்ல, அவளோட அம்மா, அதனால நகை போடக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே, ரொக்கமாவது ஏதாவது பேசுனீங்களா? கௌதமி பதில் கூறாமல் அமைதியாக இருக்க, அது சரி, நம்ம தினேஷுக்கு எங்க இருந்து எப்படி எல்லாமோ சம்மந்தம் வந்துச்சு. நல்லா படிச்சு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கான். நானே என் சொந்தத்துல இருந்து எத்தனை வரன் கொண்டு வந்தேன். எல்லாமே வசதியான வீட்டு பொண்ணுங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. கடைசியில எப்படி ஒரு இடத்த தேடி போய் ஒன்னும் இல்லாத வீட்டுல போய் முடிச்சிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் விருந்து வீடு, விசேஷ வீடுன்னு வெளியே அவளை கூட்டிட்டு சுத்தும் போது யாருக்கு அசிங்கமா இருக்கும் சொல்லுங்க? சரி சரி, இனி பேசி என்ன ஆக போகுது, விடுங்க என அவர் சென்று விட்டார். கௌதமி இதற்கு முன்பே தானேதான் இதெல்லாம் வேண்டாம் என சொல்லியிருந்தாலும் இப்பொழுது அந்த பெண்மணி கூறியதும் அவர் மனதிலும் சிறிய சலனம் உண்டானது. கீர்த்தி தந்த பானத்தை சூர்யா பாதி குடித்துவிட்டு மீதம் வைக்க கீர்த்தி அவளை அதட்டினாள். இன்னும் மதியம் சாப்பிட டைம் ஆகும் சூர்யா, அது வரைக்கும் நிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு வேண்டாமா? குடி என முழுவதும் குடிக்க வைத்தாள்.
இங்கு பிரகதி தாரணியிடம், இந்த போட்டோ வீடியோஸ்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? எல்லாம் மார்பிங் பண்ணதானே என கேட்க, தாரணி அர்த்தமாக சிரித்தவள், அதுக்கு அவசியமே இல்லை, எல்லாமே ரியல் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இதை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் என கூறினாள் வன்மமாக. வேண்டாம் தாரணி, ஏற்கனவே அவ அம்மா இறந்து போன கவலையில இருக்கா. அது போக அவ அம்மாவே பார்த்து முடிவு பண்ணதாலதான் இந்த கல்யாணத்துக்கே இப்ப சம்மதிச்சிருக்கா. இப்ப போய் நாம இதை காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் என கூறினாள் பிரகதி. என்னக்கா அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? அப்போ எனக்கு நீங்க கொடுத்த வாக்கெல்லாம் எங்க? நான் தான் உங்க தம்பியோட பொண்டாட்டி. வேற யாராவது வரணும்னு நினைச்சா என்னை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. இப்ப இந்த வீடியோவை காட்டி கல்யாணத்தை நிறுத்த முடியுமா, முடியாதா? அவள் வில்லி போல பேச, ஆனா இது தினம் நம்ப மாட்டான் என உறுதியாக கூறினாள் பிரகதி. அது எனக்கும் தெரியும், ஆனா ஆண்டி நம்புவாங்கல்ல. ஒருவேளை நம்பாம போனாலும் இந்த வீடியோ வெளியே வந்தா அதுவே அவங்களுக்கு அவமானம்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஆனா தாரணி, கொஞ்சம் சொன்னா கேளு. பிரகதி மேலும் பேச வர அவளை கை காட்டி நிறுத்தியவள், உங்களால முடியுமா முடியாதா? அவள் தீர்மானமாக கேட்க, சரி என்றவள் தன் எண்ணிலிருந்து அந்த போட்டோ மற்றும் காணொளியை தாரணி தந்த சில எண்களுக்கு அனுப்பி வைத்தாள். நேரங்கள் கடக்க கூட்டம் சற்று அதிகமாக இருந்தது. ஆதி ஜுவல்லர்ஸ் கடையிலிருந்து உடன் வேலை பார்ப்பவர்கள் அதிகமானவர்கள் வந்திருந்தனர். மோகன்ராம், ராதிகா, அஞ்சலி மற்றும் யுவா குடும்பமாக வந்திருந்தனர். தினேஷின் அப்பா அவர்களை வரவேற்று முன் வரிசையில் அமர வைத்தார். தினேஷ் மணவரையில் வந்து அமர்ந்தான். அப்பொழுது அங்கு கூட்டத்தில் இருந்த சிலரிடமிருந்து சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் என்னவென்று அங்கு பார்க்க தினேஷும் அங்கு கவனித்தான். அதே நேரம் யுவாவின் எண்ணிற்கும் ஒரு காணொளி வந்தது. அதனை எடுத்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். அஞ்சலியும் தன் அலைபேசியை பார்த்தாள். அதில் அன்று விருந்தினர்களை வரவேற்பதற்காக யுவா சூர்யாவுடன் இணைந்து அந்த ஹோட்டலின் முன்பகுதியில் சோஃபாவில் நெருக்கமாக அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் மற்றும் அதனைத் தொடர்ந்து அன்று சூர்யா ஒரு அறைக்குள் ஆண் ஒருவனுடன் உள்ளே சென்று அதன் பின்னர் தேவ் அவளை தூக்கி செல்லும் காட்சியும் இருந்தது. ஆனால் அன்று தேவ் மற்றும் யுவா ஒரே மாதிரியான உடை அணிந்திருந்ததாலும் இருவரின் உடல் தோற்றமும் ஒன்றாக இருப்பதால் அனைவரும் அதனை யுவா என்றே எண்ணிக்கொண்டனர். மேலும் கடையில் பலரும் யுவா மற்றும் சூர்யாவை சேர்த்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்க இந்த காணொளி அவர்களையே சித்தரிக்கும்படி அமைந்துவிட்டது. கூட்டத்தினர் தங்களுக்குள் சலசலத்துக் கொள்ள யுவா அதிர்ச்சியுடன் போனையை பார்த்து கொண்டிருக்க, அஞ்சலியும் அப்படியே இருக்க, ராதிகா அவளிடம் என்னவென்று கேட்டதும் அஞ்சலி தன்னுடைய போனில் இருந்த காட்சியை ராதிகாவிடம் காட்டினாள். யுவா தன் தந்தையிடம் அதனை காட்டினான். இருவரும் எழுந்து நிற்க இங்கு சந்திரிகா சூர்யாவின் அறைக்கு ஓடி வந்தாள். கீர்த்தி மற்றும் சத்யா அங்குதான் இருந்தனர். அவர்களிடம் இதனை காட்ட சூர்யாவுக்கு ஏற்கனவே இருந்த பதட்டத்தில் இதனை கண்டதும் கை கால்கள் படபடக்க ஆரம்பித்தது. அவள் நிலை தடுமாற பெண்கள் மூவரும் அவளை பிடித்துக் கொண்டனர். சத்யா தன் சகோதரியின் நிலையைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருக்க சந்திரிகா சூர்யாவிடம், நீ எதுவும் பதட்டப்படாத, சத்யா நீ என் கூட வா என அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். அதற்குள் தினேஷ் மற்றும் கௌதமிக்கும் விஷயம் தெரிந்திருக்க கௌதமி ஏற்கனவே தனக்குள் இருந்த குழப்பத்தில் இதனை வேறு கண்டதும் கோபத்தில் நின்றிருந்தார். தினேஷ் அவரிடம், அம்மா இதெல்லாம் உண்மையா இருக்காது, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம பாத்துக்கலாமா என சமாதான வார்த்தைகள் கூற அவரும் பதில் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தார். அம்மா ஏதாவது சொல்லுங்க தினேஷ் கேட்க அதற்குள் சத்யா அங்கு வந்தாள். அத்த ஏன்
அக்கா, அப்படிலாம் கிடையாது. அது ஏதோ யாரோ தப்பா அனுப்பியிருக்காங்க. அவள் கண்ணீருடன் பேச அதற்கும் அவர் பதில் கூறவில்லை. மோகன் மற்றும் ராதிகா அவர் அருகே வந்தனர். இதுல எங்க பையன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான். ஆனா அன்னைக்கு சூர்யாவுக்கு அடிபட்டது. அதனாலதான் அவளுக்கு உதவி செய்யறதுக்காக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். மத்தபடி இதுல தப்பா எதுவும் இல்ல. அவர்களுக்கும் அவர் பதில் கூறவில்லை. தன் அறையில் அமர்ந்து கடமையை கண்ணன வேலை பார்த்து கொண்டிருந்தான் தேவ். அஞ்சலி தேவுக்கு அழைத்து அவனுக்கு அந்த காணொளியை அனுப்பி பார்க்க சொன்னாள். அதனை கண்டு அதிர்ந்தவன், இதெல்லாம் யார் வேலையாக இருக்கும் என அவன் மனம் யோசிக்க மீண்டும் அஞ்சலிக்கு போன் செய்தான். என்ன நடக்குதுங்க, என்னாச்சு, யார் இதை செய்தது என கேட்க, அண்ணா இப்ப அதெல்லாம் விடுங்க. இங்க கல்யாணத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. யுவா அண்ணா வேற அப்படியே நிக்கிறா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க என்றாள். அவனும் மறுபேச்சின்றி மண்டபத்திற்கு விரைந்தான். அனைவரும் மாற்றி மாற்றி கௌதமியிடம் பேச அவர் எதுவும் பதில் கூறாமல் நின்றிருக்க, ஒரு கட்டத்தில் அவருடைய கணவர் ஏதாவது வாய் திறந்து பேசு, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க என சொல்லவும், முதல்ல அவளை கூப்பிடுங்க என்றார். சூர்யாவும் அங்கு வந்து நிற்க கௌதமி அவள் அருகே செல்ல போக தினேஷ் அவன் அம்மாவிடம், எதுவா இருந்தாலும் நம்ம தனியா போய் பேசலாம் என்றான். ஏன், அதான் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, இங்கேயே பேசலாம் என்றவர் அனைவர் முன்னிலையிலும் அவளிடம் தன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அதற்குள் தேவும் அங்கு வந்திருந்தான். இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் என்ன என அவர் கேட்க அவள் தயக்கமாக அவரை பார்த்தாள். சொல்லு, உன் மேல தப்பு இல்லைன்னா தைரியமா சொல்லு. இந்த போட்டோ வீடியோலாம் பொய்தானே என கௌதமி கேட்க, சூர்யா தன் முகத்தை நிமிர்த்தாமல், இல்ல, எல்லாம் உண்மைதான். ஆனா அதுல எதுவும் தப்பா என அவள் வாயை திறப்பதற்குள் அவளை கை காட்டி நிறுத்தினார். போதும் தினேஷ், நாம கிளம்பலாம் என்றார் கோபமாக. இல்லம்மா, நான் அன்னைக்கு எல்லாத்தையும் தினேஷ் கிட்ட சொல்லதான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள போதும். அன்னைக்கு படிக்கட்டுல இருந்து விழுந்துதானே உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்ன. இப்ப வேற கதையா இருக்கு. பிரகதியின் மாமியார் அருகில் வந்தார். அந்த வீடியோல தான் எல்லாம் கிளியரா இருக்கு. ஒருத்தன் உன்னை உள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்துறான். அதுக்கு பின்னால நாளைக்கு அந்த அறைக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டா இப்ப வேற கதை சொல்லுவ. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னொரு கதை சொல்லுவ. அவர் பேச்சில் சூர்யாவுக்கு அருவருப்பாக இருந்தது. தன்னை சமாளித்துக் கொண்டவள், இல்லம்மா நான் என்றவள் தினேஷிடம், அன்னைக்கு பீச்ல உங்ககிட்ட என்றவளை எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவளை பேச விடவில்லை கௌதமி. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சூர்யா என்கிட்ட அன்னைக்கே இத பத்தி தான் பேச வந்தாங்க போல. ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு முடியாம போய், தினு நாம போலாம். அவர் விடாப்பிடியாக நிற்க சத்யா ஓடி வந்தாள். அக்கா பொய் சொல்ல மாட்டா. அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்துடுச்சு, மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. கல்யாணம் மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க பிளீஸ். அவள் வேண்டி கேட்க இரு பெண்களும் தங்களுக்கென வாதாட எந்த ஒரு ஆதரவும் இன்றி தங்களுக்காக தாங்களே விளக்கம் கூற கீர்த்தி மற்றும் சந்திரிகா கௌதமியிடம் பேசினர். அவர் யாருடைய பேச்சையும் காதில் கேட்பதாக இல்லை. தேவ் தன்னைத்தானே நொந்து கொண்டான். சூர்யா கண்கள் கலங்கி அவமானத்தில் தலை குனிந்து நின்றிருக்க அவள் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் இவன் கண்களில் அமிலத்தை தெளிப்பது போன்று உணர வைத்தது. அவர்களின் பேச்சை பொறுக்க முடியாதவன் இறுதியாக அவரின் முன்னே வந்தான். சூர்யாவின் பக்கவாட்டு பார்வையில் அவன் பிம்பம் விழ தலை தாழ்த்தி நின்றிருந்தாள் அவள். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். அவங்கள தப்பா பேசாதீங்க. சூர்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணுதான். அதனாலதான் அந்த கடை முதலாளியே வந்து அவளுக்கு வக்காலத்து வாங்கும் போதே தெரியுதே அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. அவர் பேச்சில் தேவுக்கு
கோபம் மண்டைக்கு ஏறியது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இங்க பாருங்க, முதல்ல இந்த வீடியோவை யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க எந்த எண்ணத்துல இதை அனுப்பியிருக்காங்களோ. அந்த சிஐடி வேலையெல்லாம் நீங்க பாருங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். தினேஷ் வா என அவன் கையை பிடித்து கௌதமி இழுக்க, ஆதி இதுக்கு மேல இவங்க கிட்ட எதுவும் பேசாத. உண்மை என்னன்னு தெரியாம அதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்காம ஒரு பொண்ண இந்த அளவுக்கு அசிங்கமா பேசுறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா என ராதிகா ஆதியை தன்புறம் பிடித்து நிறுத்தினார். ஆமா, நாங்க மனுஷங்க இல்லதான் என்றவர் தினேஷை கைப்பிடித்து அழைக்க, தினேஷ் அவர் பிடியை உதறினான். இல்லம்மா, என்னால இங்கிருந்து வர முடியாது. சூர்யா இப்போ இந்த மனமேட வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன பிடிக்கணும் மட்டும் இல்ல, அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால. இப்ப இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு அவங்கள நான் தப்பா நினைச்சா அது உங்க வளர்ப்புக்கும் நான் செய்யற அவமானம். ஒரு பொண்ண இப்படி நிர்கதியா நிக்க வச்சுட்டு என்னால இங்கிருந்து இறங்கி வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க என்றவன், சூர்யா வாங்க என அவள் கையை பிடிக்க, அப்போ என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டா இல்ல? நீங்க என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்குமா? தினேஷும் விடாமல் பேசினான். அப்போ இதையும் கேட்டுக்க தினம், இப்போ நீ என் கூட வரலன்னா இன்னையோட நம்ம அம்மா பிள்ளை உறவு முறிஞ்சிடும். கௌதமின் பேச்சு எதையும் தினேஷ் கண்டு கொள்ளாமல், சூர்யா வாங்க என அவள் கையை பிடிக்க, சூர்யா அவன் கரத்தை எடுத்து விட்டாள். தேங்க்ஸ் தினேஷ், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கோடி நன்றி. ஆனா நான் சுயநலவாதியா இருக்க விரும்பல. ஏற்கனவே எந்த சொந்த பந்தமோ ஒட்டு உறவும் இல்லாம கடைசியில அம்மான்ற ஒரு உறவையும் இழந்துட்டு அனாதரவா நின்னுட்டு இருக்கோம் நாங்க. இப்போ எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு நீங்களும் அப்படி ஆக வேணாம். என்ன நம்பி நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி தினேஷ். தினேஷும் சற்று பதற்றத்துடன், சூர்யா என் அம்மாவை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இல்ல தினேஷ், அந்த வீடியோவை ஒருவேளை நீங்க நம்பி உங்க அம்மா நம்பாம இருந்திருந்தா கூட எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா உங்களை விட உங்க அம்மா பேசின அன்பான வார்த்தைகள் இன்னும் என் மனசுல எதிரொலிச்சிட்டு இருக்குது. ஆனா அவங்க வாயால நான் இப்படி ஒரு வார்த்தைய எதிர்பார்க்கல. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது, நீங்க கிளம்புங்க என்றவள் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். தினேஷ் ஏமாற்றமாக நிற்க சத்யா தினேஷை பார்த்தாள். ஏமாற்றம், வலி, தோல்வி என அத்தனை உணர்வுகளுடன் தலை குனிந்து நின்றிருக்க கௌதமி அவன் கையை பிடித்து இழுத்து சென்றார். சத்யா கண்ணீருடன் நிற்க சந்திரிகா மற்றும் கீர்த்தி அவளை அணைத்துக் கொண்டனர். யுவா தன் இதழோரம் ஒரு குறுநகையுடன் ஆதியின் அருகே வந்தான். பாவம், சூர்யாவோட நிலைமை இப்படி ஆகி போச்சே. ச்சே, பாவம் அந்த பொண்ணு இன்னும் என்னெல்லாம் படணும்னு அவ தலையில எழுதியிருக்கோம். நாம பண்ண தப்ப நாம தானே சரி பண்ணணும். அவன் பொக்கில் பேச, நீ என்ன நான் சொல்ல வர? அஞ்சலி குழப்பமாக கேட்டாள். அஞ்சலி, நீ போய் சூர்யா அழைச்சிட்டு வா. எதுக்கு? அட, நீ போய் கூட்டிட்டு வா என்றவன் மேடையில் ஏறினான். ஹலோ, இங்க பாருங்க, யாரும் இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. அவன் மணமேடையில் ஏறி நின்று அறிவிக்க மொத்த பேரும் அப்படியே நின்றனர். அஞ்சலி சூர்யாவை அழைத்தாள். அவள் ஏதோ வென்று அறையிலிருந்து வெளியே வர, இப்ப இங்க இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்றவன் அவள் புறம் திரும்பினான். சூர்யா, நான் உங்களை மனசார விரும்புறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்றான் யுவா. அவனை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தாள் சூர்யா. அவனை கொல்லும் விழியுடன் பார்த்தான் சூர்யாவின் விஜய். அத்தியாயம் 32. தன் தலையில் இடி விழுந்ததை போல் இருந்தது ராதிகாவிற்கு. மோகனும் ஒரு நொடி குழம்பி போனார். சத்யாவிற்கு மயக்கம் வராத குறைதான். இந்த பொறுக்கி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இவன் கேட்ட கேட்டுக்கு என் அக்கா கேக்குதா? நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அவள் பொக்கில் தன் மனதிற்குள் புலம்ப,
யுவாவின் அந்த வார்த்தைகளில் அனைவரும் அதிர்ந்து நின்றனர். தேவோ அவனிடம் வந்து, யுவா, நீ என்ன சொல்ற? யா ப்ரோ, ஐ லவ் சூர்யா. யுவாவின் அந்த வார்த்தையில் கடுப்பானவன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு, உளறிட்டு இருக்காது என்றான். ஏது உளறனா? இப்ப எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது என்றதும் யுவா என்ன தேவும் சார் என சூர்யாவும் ஒரு சேர கத்தினர். யுவா இருவரையும் மாறி மாறி பார்த்தவன், உங்க 2 பேருக்கும் இப்ப என்னதான் பிரச்சனை என கேட்டான். உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற, யார கேட்டு நீ இப்படி எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க? யார கேட்கணும்? இங்க நடந்ததெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அந்த அம்மா எப்படி எல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு. ஓ, அதுக்காக தான் இதெல்லாமா? என்ன சார், எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்களா? சூர்யா கேட்க, வாட் வாட் ரபிஷ், வாழ்க்கை பிச்சை அது இதுன்னு பேசுறீங்க? சூர்யா, ஐ ரியலி லவ் யூ. யுவா லவ் யூ என்ற வார்த்தையை கூறியதும் தன் கைகளால் காதுகளை மூடிக்கொண்டாள். யுவா சார், போதும், தயவு செய்து திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருந்து இதை கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சூர்யா, என்ன பிடிக்கலையா? யுவா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்பதான் கல்யாணம் நின்று போன கவலையில இருக்கோம். நீ வேற ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ராதிகா இப்போதைக்கு இந்த பேச்சை தவிர்க்க இவ்வாறு கூறினார். மாம், ஏன் இப்படி சொல்றீங்க? சூர்யா வசதியான வீட்டு பொண்ணு இல்ல, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? டேய், நான் போய் எப்படி அந்த மாதிரி யோசிப்பேன்? அவரால் மறுத்து பேச முடியாதபடி வார்த்தைகளை பேசினான் யுவா. அப்புறம் என்ன மாம்? ராதிகாவிற்கோ அடுத்து என்ன பேசுவது என்ன தெரியாமல் அமைதியாகிவிட, எங்க அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, சத்யா சத்தமாக கூற, எவா அவ? மைண்ட் வாய்ஸில் கூறிக்கொண்டே திரும்பினான். ஓ, இந்த குடமிளகாவா? இவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதே, இதை வேற சமாளிக்கணுமா? மனதில் சலித்து கொண்டான். அத நீங்க சொல்லக்கூடாது, உங்க சிஸ்டர் சொல்லட்டும். என்ன? காவேரி அவள் அருகே வந்தார். சத்யா, நீ கொஞ்சம் அமைதியாகிரு. இங்க பாருங்கப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி மாறி மாறி ஏலம் போடுற மாதிரி பேசாதீங்க. அதுங்க மனசு இன்னும் என்னத்தையெல்லாம் தான் தாங்கும். தயவு செய்து விட்டுருங்க. ஐயோ அம்மா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆளெல்லாம் இல்ல. என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இப்படி என் அம்மா அப்பா என் தங்கச்சி முன்னாடி நான் இப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். மோகன்ராம் மற்றும் அவரது மனைவியை பற்றி காவேரிக்கு தன் மனதில் நல்ல எண்ணமே இருந்தது. அவரது மகனும் கண்டிப்பாக தவறானவனாக இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையும் அவன் கூறுவதும் சரி எனப்பட, சூர்யா, உன் மனசுல என்ன இருக்கு? அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. ஐயோ அத்தை, ஏன் நீங்களும் இப்படி என தலையை பிடித்துக் கொண்டாள் சூர்யா. அவள் படும் பாட்டை விஜயால் பார்க்க முடியவில்லை. சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி ஃபீல் எதுவும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா உங்களை பிடிக்கும். உங்க மேல எனக்கு நிறைய மதிப்பு இருக்கு. தயவு செய்து அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இது நல்லா இருக்கே. லவ் சொன்னா மரியாதை கெட்டுருமா என்ன? ஓ, அப்ப இத்தனை நாளும் இப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தான் வெளியே என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுனீங்களா? சூர்யா விடாமல் கேட்க, ஆமா சூர்யா, நான் மனசுல உங்களை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கேட்கலாம். அப்புறம் ஏன் இத்தனை நாளா என்கிட்ட இத பத்தி சொல்லலன்னு? தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட 1000 தடவை சாரி கேட்டுக்கிறேன். விருப்பம் உங்களுக்கு மட்டும் இருந்தா போதாது சார், எனக்கும் இருக்கணும். எனக்கு உங்க மேல அப்படி ஒரு எண்ணம் இல்ல. தயவு செய்து கிளம்புங்க. ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். அப்போ நீங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா என்ன? யுவா அப்படி கேட்டதும் சூர்யா ஒரு நொடி அமைதியானாள். தேவ் அவள் முகத்தை பார்க்க சூர்யாவும் யுவாவின் மேல் பார்வையை வைத்துக் கொண்டே அவனுக்கு பின்னால் நின்ற தேவை பார்த்தாள். அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்காக யாரும் இறங்கி வர வேண்டிய தேவையும் இல்ல. எனக்கு வாழ்க்கை தாங்கன்னு நான் யார்கிட்டையும் கெஞ்சல. எல்லாரும் முதல்ல
இங்கிருந்து போங்க என்றவள் அறைக்குள் சென்று விட்டாள். அவள் கூறிய வார்த்தைகள் தேவிற்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது. தன் மனதில் இருப்பதை வெளியே கூறவும் முடியாமல் செல்லும் அவளை மனதில் வலியுடன் பார்த்து கொண்டிருந்தான் தேவ். சந்து, யார் அவரு? நம்ம சூர்யாவை விரும்புறதா சொல்றாரு. கீர்த்தி கேட்க, மோகன் சாரோட இளைய மகன்தான் அவரு. அக்கா, அவன் ஆளு சரி கிடையாது. அவனை கட்டிக்கிறதுக்கு சூர்யா அக்கா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். சத்யா கூற, சத்யா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. யுவா சார் ரொம்ப நல்ல டைப்பு தான். சந்திரிகா அவ்வாறு கூறியதும், அப்புறம் என்ன சந்து, இந்த சூர்யாயே அவர் வேண்டான்னு சொல்றா. அதை எப்படி சொல்லுவேன்? அவ எப்படி யுவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவனோட அண்ணனை மனசுல நினைச்சிட்டு தம்பியை கட்டிக்கிட்டு அவ எங்கிருந்து நிம்மதியாக இருப்பா? ராதாமா, நீங்க தான் உங்க பொண்ணுக்கு துணையா நின்னு அவ வாழ்க்கைய சரி பண்ணணும். எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு பாவமா அறியாத என் சூர்யாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? சந்திரிகா தன் மனதிற்குள் நினைக்க, சூர்யா இந்த திருமணத்தை வேண்டாம் என கூறியதும் தேவின் மனதில் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரு சேர வந்தது. அந்த அறையில் கண்ணாடி முன்பு அமர்ந்திருந்த சூர்யாவின் மனதில் அன்று தேவ் காதலை கூறிய தருணம் கண்முன் வந்தது. அவன் கொடுத்த முத்தத்தின் அழுத்தம் இன்னும் தன் உதடுகளில் இருப்பதை போன்று உணர்ந்தவள் தன் நெஞ்சை அழுத்தும் உணர்வை கண்களை இருக்க மூடி சமன் செய்தாள். தினேஷை திருமணம் செய்ய நினைத்த போது ஏற்படாத வலி யுவா தன்னிடம் காதலை கூறிய போது உயிரை கொல்லும் வலியை ஏற்படுத்தியது. எப்படி எப்படி என்னால யுவாவை ஏத்துக்க முடியும்? அப்படி நடந்தா காலம் முழுதும் வாழற ஒவ்வொரு நொடியும் நான் செத்துதான் பிழைக்கணும். அம்மா, நீ இல்லாததால இங்க என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? என் வாழ்க்கை அங்கேயும் இங்கேயும் அலக்கழியுது. நீ போகும்போதே நானும் சத்யாவும் உன் கூடவே வந்திருக்கணும். முடியலம்மா, ரொம்ப வலிக்குது என தன் மனதோடு பேசியவள் வாசலில் யாரோ வருவதை உணர்ந்து அங்கு திரும்பி பார்த்தாள். யுவாதான் அங்கு நின்றிருந்தான். மீண்டும் அவனிடம் இவள் ஏதோ கோபமாக பேச திரும்ப அங்கு வாசலில் நின்றிருந்த மற்றொரு நபரை கண்டதும் அமைதியாகிவிட்டாள். யுவாவும் யார் என தனக்கு பின்னே திரும்பி பார்க்க அங்கு தன் தந்தையை கண்டதும் அவனும் அமைதியாகிக் கொண்டான். உள்ளே வரலாமா? அவர் அனுமதி கேட்க சூர்யாவோ தயக்கமாக தலையசைத்தாள். யுவா, நீ கொஞ்சம் வெளியேறு, நான் சூர்யா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றதும் அவனும் தலையசைத்து விட்டு வெளியே சென்றான். உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும், பேசலாமாமா என மோகன் கேட்க சூர்யா பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தாள். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் சூர்யா. உன் விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கும். என் மேல நம்பிக்கை இருந்தா சம்மதம் சொல்லு. சூர்யா பதில் கூறவில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி முடிவு உன் கையில தான். எந்த முடிவாக இருந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லம்மா. உனக்கு இப்ப இந்த கல்யாணம் பிடிக்கலையா? விடு, நானே உனக்கு வேறொரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரேன். ஆனா நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கியோ அது கண்டிப்பா நடக்கும். உன் மனசுக்கேத்த வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்றவர் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. மேற்கொண்டு பேசவும் இல்லை. மோகன்ராம் வெளியே வந்தார். அனைவரும் தவிப்புடன் நின்று கொண்டிருந்தனர். அவர் இறுதியாக கூறிய அந்த வார்த்தைகள் அவள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவள் அம்மா காதின் அருகே கூறியதை போன்று தோன்றியது. நிமிடங்கள் கடக்க சூர்யா அந்த அறையிலிருந்து வெளியே வராததால் அவளுக்கு இதில் விருப்பமில்லை என நினைத்தவர்கள் கிளம்ப தயாராக சில நிமிடங்களில் சூர்யா வெளியே வந்து எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் என்றாள். தேவோ தன் மனதிற்குள் உடைந்து போனான். இல்ல, இது நடக்காது, எல்லாம் தப்பா போயிடும். அவன் மனம் அலறியது. யுவாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை ஒளிர்ந்தது. முதல் ஆளாக குடுகுடுவென ஓடி சென்று மணமேடையில் அமர்ந்து கொண்டான். அங்கிருந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் தானே போட்டுக்கொண்டு சூர்யாவை பார்க்க
அஞ்சலி தன் தலையில் அடித்துக் கொண்டாள். சத்யா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவளுக்கு தெரியும் தன் அக்கா அவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. அதனை இப்பொழுது கெடுக்க அவள் தயாராக இல்லை. சந்திரிகாவும் கீர்த்தியும் சத்யாவுடன் சேர்ந்து நின்று கொண்டனர். அஞ்சலி சூர்யாவை அழைத்துக் கொண்டு யுவாவின் அருகில் அமர வைத்தாள். திருமணத்திற்கு வந்தவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டே தங்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர். ராதிகா குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்க மோகன்ராம் ஒரு சின்ன சிரிப்புடன் தன் மனைவியின் கையை பற்றி மேடைக்கு அழைத்து சென்றார். தேவ் மீண்டும் யுவாவிடம் வந்தான். யுவா, மரியாதை எழுந்திரு. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது. எழுந்திருடா. யார் சொன்னாலும் என்னால முடியாது ப்ரோ. சூர்யா நிமிர்ந்தும் அவனை பார்க்கவில்லை. தேவ் மனது தவறு செய்ததை போல் தவித்தது. மேலும் நல்ல நேரம் நெருங்க கெட்டி மேளம் என மந்திரங்கள் ஓத ஆரம்பிக்கவும் யுவா தாலியை கையில் எடுக்காமல் தன் சகோதரனை அழைத்தான். மூத்தவன் நீ இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும். அதனால என்றவன் சற்று நிறுத்தி, உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால என அவன் மீண்டும் இழுக்க, நீயே உன் கையால தாலியை எடுத்து என் கையில கொடு, நான் கட்டுறேன் என்றான். இந்த இடத்தில் வேறு யாராவதாக இருந்திருந்தால் இந்நேரம் அவனின் மூக்கு உடைப்பட்டிருக்கும். ஆனால் தேவோ முடிந்து மட்டும் எதுவும் பேசாமல் தன் கோபத்தை பெரும் மூச்சை விட்டு தனித்துக் கொண்டிருக்க, கமான் ப்ரோ, டைம் போயிட்டே இருக்கு என்றதும் தட்டில் இருந்த தாலியை கையில் எடுத்தவன் யுவாவின் கையருகே கொண்டு வரவும் கெட்டி மேளம் ஒலிக்க, அச்சத்தையை தூவ அனைவரும் எழுந்து நிற்க, மந்திரங்கள் ஓத, அப்படியே அவனை தாண்டி தன் மதியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு அவளை தன்னவளாக்கி கொண்டான் விஜி. சூர்யாவோ நிமிர்ந்து அவனை பார்க்க, நான்கு விழிகளும் அச்சதி மலையில் பார்வைகளை பரிமாறிக்கொண்டன. இத்தனை நேரம் அவள் மனதில் இருந்த உணர்வுகள் கண்ணீராய் வெளிவர யுவா அதிர்ச்சி அடைந்ததை போல் நெஞ்சில் கை வைத்தான். உள்ளுக்குள் அவன் திட்டம் வெற்றி பெற்றதை நினைத்து சிரித்துக் கொண்டே மூன்று முடிச்சையும் அவனை இட, இத்தனை நாளும் நொடி பொழுதும் ஓய்வின்றி பரபரத்த சூர்யாவின் மனம் வழக்கத்தை விட அதிகமாக துடிக்க, அமர்ந்திருந்த நிலையிலேயே கண்களை மூடி சரிந்தாள். ஒரு புறம் யுவா, மறுபுறம் தேவ் என இருவரும் அவளை தாங்கிக் கொண்டனர். அத்தியாயம் 33. துளிர் விட்ட பொழுதே கிள்ளி எறிந்திருந்தால் இத்தனை வலித்திருக்காதோ என்னவோ. ஆழமாய் வேரொன்றி தன் மனம் முழுவதும் படர்ந்திருப்பவளை நொடியில் எப்படி தூக்கி எறிவது? அப்படி எறிந்தாலும் அதன் வடு மறைந்து விடுமா என்ன? ஆசை கொண்ட நெஞ்சின் உணர்வுகள் அடங்க மறுத்து கண்ணீராய் பெருகி வெளியே வருகிறது. அதனை துடைத்தெறிந்தான். ஆனால் குருதி வலியும் நெஞ்சத்தை எதை கொண்டு துடைப்பது? ஆரம்பத்திலேயே வேண்டாம் என மறுத்திருந்தால் நொடியில் அதனை கடந்திருப்பானோ என்னவோ. வேறு எவரிடமும் தோன்றாத காதல் அவளை கண்ட நொடி முதல் தனக்குள் சாரலாய் வீசியது. ஏன் எங்கும் எந்த ஒரு மறுப்புமின்றி தன்னவள் தன்னோடு வந்து சேரும் நாள் வந்ததும் அவளோடு இனி வாழப்போகும் நாட்களை என்னை நானே தவிர அவளோடு சுகித்திருக்கும் கணங்களை நினைக்கவில்லை அவன். மண்டபத்திலிருந்து வரும் வழியில் பாதியிலேயே இறங்கிக் கொண்டான் அவன். இன்னும் வீட்டிற்கு வந்து சேரவில்லை. எங்கு செல்கிறோம் என்ற இலக்கின்றி மனம் போன போக்கில் அலைந்து கொண்டிருந்தான் தினேஷ். அலைந்து களைத்தவன் நிழலான ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்தான். காலையில் திருமணத்திற்காக அணிந்த பட்டு வேட்டி சற்று கரை படிந்திருந்தது. சட்டை முழுவதும் வியர்வையில் நனைந்து அவன் மேனியோடு ஒட்டிக்கொண்டிருந்தது. பல சிந்தனைகளில் இருந்தவனை கலைத்தது அவனுடைய போன். வீட்டிலிருந்தும் போன் வந்து கொண்டே இருந்தது. அவன் அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அப்பொழுது அவனுடைய நண்பன் ஒருவன் தான் அழைத்திருந்தான். சூர்யாவிற்கு திருமணமான விஷயத்தை கூறினான். அதற்கு மேல் அவன் பேசிய எதுவும் இவனுக்கு காதில் விழவில்லை. சிலையென அப்படியே அமர்ந்தவன்
அந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டு தன்னை அமைதிப்படுத்த முயன்றான். இருள் சூழத் தொடங்கும் நேரம், வீட்டிற்கு கிளம்பலாம் என எழுந்தான். சிறிது நேரத்தில் மற்றொரு போன் வந்தது. தனக்கு தெரிந்த முக்கியமான நபர் ஒருவரிடம் அந்த வீடியோவை பற்றிய சில விஷயங்களை கேட்டிருந்தான். அதனை யார் அனுப்பியது என்பதற்காக. அவரோ அந்த எண்ணை கண்டுபிடித்திருந்தார். அதனை யார் அனுப்பியது என போனில் கூறப்பட்ட தகவல்களில் கோபம் மண்டைக்கு ஏறியது அவனுக்கு. ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அதுவரை அவனை எதிர்பார்த்து வாசலையே பார்த்து கொண்டே பதட்டத்தில் இருந்த அவனுடைய அம்மா அப்பா அவன் வந்து இறங்கியதும் அவன் அருகே ஓடி வந்தனர். தினு, எங்கப்பா போன இவ்வளவு நேரம்? உன்னை காணாம எப்படி தவிச்சு போயிட்டும் தெரியுமா? அவனோ பதில் எதுவும் கூறாமல் உள்ளே வந்தான். உள்ளே பிரகதி, தாரணி இருவரும் இருக்க இவனை கண்டதும் எழுந்து நின்றனர். வேகமாக பிரகதியின் அருகே சென்றவன், ஏன் இப்படி செஞ்ச என கேட்டான். அவளுக்கு புரிந்தது, தன் தம்பி தான் செய்த வேலையை அறிந்து கொண்டான் என. எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அவள் நின்றிருக்க அவனோ மீண்டும் சத்தமாக கேட்டான், சொல்லுக்கா, ஏன் இப்படி செஞ்ச? அவளுக்கு என்ன சத்தம் போடுற? அவன் அம்மா கேட்க, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? வீடை அதிர கத்தினான். தன் மகனுக்கு இத்தனை சத்தமாக பேச வரும் என்பதே அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. அதிர்ச்சியில் அவரும் அப்படியே தள்ளி நின்று கொண்டார். சொல்லு என்றவன் அவள் பதில் பேசாமல் நிற்க அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். கையில் குழந்தையோடு நின்றிருந்தவள் பயத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் கோபத்தில் தன் கைகளை ஓங்கி அங்கிருந்த சுவற்றில் குத்தினான். கௌதமி பதறிப்போய் அவன் அருகே வந்து, என்னாச்சுப்பா, ஏன் இப்படி நடந்துக்கிற என அவன் கையை பிடித்தார். ஆனால் அவன் பார்வை முழுவதும் பிரகதியின் மீது மட்டுமே இருந்தது. சொல்லு, அந்த வீடியோ போட்டோஸ்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அப்படியே ஏதோ ஒரு விதத்துல உன்கிட்ட இதெல்லாம் கிடைச்சிருந்தாலும் நீ முதல்ல அதை என்கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ தானே தனியா கூப்பிட்டு சொல்லாம எதுக்காக சூர்யாவை அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தின? அவன் மீண்டும் மீண்டும் கேட்க அவள் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக இருக்கவும், நீ சொல்ல மாட்டல என்றவன் மீண்டும் தனது கைகளை அங்கிருந்த கண்ணாடியில் குத்தினான். கண்ணாடி உடைந்து சிதறி சில துண்டுகள் அவன் கையை நன்றாக பதம் பார்க்க ரத்தத்தை வெளியேற்றியது. அனைவரும் பதறி போக, ஐயோ தீனு, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன கஷ்டப்படுற என தன் குழந்தையை இறக்கிவிட்டு அவன் கையை பற்றி கொண்டு அழுதாள். கௌதமி, அவன் தந்தை ஆகியோர் நடப்பதை அதிர்ச்சியுடன் பார்த்திருக்க, எவ்வளவு ரத்தம், வாடா ஹாஸ்பிடல் போகலாம். அவனை இழுக்க அவளை உதறி தள்ளியவன், இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? அவன் கைகளை விட்டவள் மீண்டும் அமைதியாக நிற்க அவன் மீண்டும் தன் கைகளை காயப்படுத்திக் கொள்ள போக பிரகதி ஓடி வந்தாள். தப்புதாண்டா, தெரியாம செஞ்சுட்டேன். அந்த சூர்யாவை எனக்கு ஆரம்பத்திலேயே பிடிக்கல. என் தம்பிக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இருந்துதான் பொண்ணு எடுக்கணும்னு நான் ஆசையில இருந்தேன். ஆனா நீ அவளை விரும்பிட்ட. கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். எதுவும் அமையல. அதனாலதான் அப்படி செஞ்சேன். அவன் மீண்டும் அந்த வீடியோ எப்படி கிடைச்சது என கேட்க அவள் பதில் சொல்லவில்லை. தாரணியை மாட்டிவிடவும் வழி தெரியாமல் தன் சகோதரன் படும் பாட்டை பார்க்கவும் முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது, பிரகதி அக்கா மேல தப்பில்ல, எல்லாம் நான் தான். அந்த வீடியோவை எடுத்தது நான் தான். ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன். அது நடந்துடுச்சு. எனக்கு அது போதும். ஏதோ வில்லியை போல் அவள் பேச அனைவரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர். தினேஷ் அதிர்ச்சியுடன், எதுக்குடி இப்படி பண்ண? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல தினு? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போனீங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாது. உங்களை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. கௌதமி அவள் அருகே வந்தார். என்ன சொல்ற நீ? அப்போ அந்த வீடியோலாம் உண்மைதான் ஆண்டி. ஆனா அதுல இருந்த விஷயம்தான் வேற. இப்ப அந்த விளக்கெல்லாம் எதுக்கு? இங்க பாருங்க, நான் தினேஷ விரும்புறேன். அத அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆனா
அவள் பேசி முடிப்பதற்குள் கௌதமி அவளை அறைந்திருந்தார். ஒரு பொண்ணு மேல அநியாயமா பழி சொல்லிருக்கியே, நீ ஒரு பொண்ணு தானே, 2 பேரும் பெரியவங்க கிட்ட எதுவும் பேசாம இப்படி திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்கீங்க ச்சே என்றவர் தினேஷிடம், என்ன மன்னிச்சிட தினு, அம்மா ஏதோ அவசரப்பட்டு உண்மை தெரியாம என்ன பேச வந்தவரை கை காட்டி நிறுத்தினான். பிரகதி அவனிடம் வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அழைக்க அவன் தாரணியிடம் வந்தான். நான் உன்னை வேண்டாம் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாரணி அவன் கண்களை நேராக பார்த்து இல்லை என்பது போல் தலையசைத்தாள். இங்க வா என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பிரகதியின் அருகே வந்தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரகதி உனக்கு என்ன முறை வேணும்? அண்ணி. சரி, இப்படி அவளை ஒரே ஒரு தடவை பிரகதி அண்ணின்னு கூப்பிடு என்றான். எதுக்கு? நீ கூப்பிடு. அவள் பிரகதியை பார்த்து பிரகதி அக்கா என அழைக்க வந்தவள் அண்ணி என்றாள். ஏன் தடுமாறுற? ஒரு பேச்சுக்கு கூட உன்னால அவளை வேற முறை சொல்லி கூப்பிட முடியல இல்ல? அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தே என் கூட வளர்ந்தவ நீ. உன்னையும் பிரகதியையும் நான் வேற வேறன்னு பார்க்கல. அவங்க எனக்கு அக்கா, நீ என் தங்கச்சி. உன் மேல அதுக்கு மேல எந்த உணர்வும் எனக்கு ஏற்படல. இப்பவும் நீ செஞ்ச இந்த தப்புக்கு உன் மேல கோபம் வருது. ஆனா உன்னை அடிக்கிற அளவுக்கு சக்தி என் மனசுல இல்ல. அன்னைக்கு என்ன விரும்புறேன்னு நீ சொன்ன அன்னைக்கே உன்னை என் தங்கச்சி மாதிரின்னு நான் சொல்லி இருந்தா உன் மனசு உடைஞ்சு போயிருக்கும். அதனாலதான் நான் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லி உன்னை தள்ளி நிறுத்தினேன். ஆனா நீ இந்த அளவுக்கு போவன்னு எனக்கு தெரியாது. தாரணி முகத்தை மூடி அழுதாள். கௌதமி தவறு செய்துவிட்ட உணர்ச்சியில் தலை குனிந்தார். தினேஷ் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு வந்தவன் குளியலறை சென்றான். அங்கிருந்த ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றான். கையில் இருந்த வலியை விட மனது அதிகமாக வலித்தது. கண்களை மூடி தன் கண்ணீருக்கு அணையிட்டவன் அப்படியே நின்றான். இங்கு மண்டபத்திற்கு வந்திருந்தவர்கள் திருமணமான மணமக்களுக்கு வாழ்த்து சொல்ல தேட அவர்கள்தான் அங்கு இல்லையே. சூர்யா மயங்கி விழுந்துவிட அவளை அறையில் ஓய்வெடுக்க கூட்டி வந்து விட்டனர். யுவா நொடிக்கு ஒரு முறை அவளை வந்து பார்த்து சென்றான். இவன் எதுக்கு இந்த பாடுபடுறான்? ஏதோ பொண்டாட்டிய பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிட்டு வெளியே தவிச்சிட்டு நிக்கிற புருஷன் மாதிரி. அதான் இவங்க அண்ணனுக்கும் எங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆளும் மூஞ்சியும். சத்யா தனக்குள் பொறுமை கொண்டாள். மனதோரம் இவன் தன் அக்காவை திருமணம் செய்யவில்லை என்ற நிம்மதி இருந்தது. இங்கு தேவ் தனியாக வந்து நின்றிருந்தான். நடந்ததை அவனால் நம்ப முடியவில்லை. மனதின் ஓரம் பரவும் இதம் சுகமாக இருந்தது. ஆனால் தன் குணங்கள் மென்மையான தன் மதியவளை காயம் செய்துவிடக் கூடாது என தனக்குள்ளே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டான். இந்த சம்பவத்தினால் அவளுக்கான காயங்கள் அதிகம். தன்னால் அதற்கு மருந்தாக இருக்க முடியாவிட்டாலும் மேலும் அவளுக்கு காயங்களை தராமல் இருக்க வேண்டும் என நினைத்தான். ராதிகாவின் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் மகனின் வாழ்வு இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என அவர் மனம் நிம்மதி அடைந்தது. காவேரி, சந்திரிகா மற்றும் கீர்த்தி அவளுடைய கணவன் என அனைவரும் வந்திருந்தவர்களை உணவருந்த வைக்கும் பொறுப்பை ஏற்று அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். பலரும் இவளுக்கு வந்த வாழ்வு எனவும், சிலர் ஏக்கமும் சிலர் பரிதாபமும் என தங்களுக்குள் பேசிக்கொள்ள, சிலர் அவர்கள் வாழ்க்கை சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நேரம் கடக்க சூர்யா கண் விழித்திருந்தாள். யுவா அவள் அருகே சென்று, சூர்யா இப்ப பரவாயில்லையா, ஏதாவது சாப்பிடுங்க என உணவு எடுத்து வர ஓடினான். சத்யா அவளிடம், அக்கா இப்ப எப்படி இருக்க என கேட்க, பரவாயில்ல என பதிலளித்தாள். ராதிகா அவள் அருகே வந்து அமர்ந்தார். எதை பத்தியும் கவலைப்படாத சூர்யா, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் உனக்கு மாமியாரா இல்ல அம்மாவா இருப்பேன். இப்ப நடந்ததெல்லாம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும், ஏத்துக்கிறதுக்கும் கஷ்டம்தான். எனக்கு உன் மனநிலை நல்லா புரியுது. ஆனா கொஞ்சம் மனசு வைமா. சூர்யா எதுவும் பேசவில்லை. அதற்குள்
யுவா உணவுடன் வந்தான். அவளை சாப்பிட வைத்து அவர்கள் வெளியே வந்தனர். அக்கா என சத்யா மட்டும் அவள் அருகே இருந்தாள். சத்யா, நான் நல்லா இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத என்றாள் சூர்யா. அக்கா, உனக்கு ஆதி அவங்கள பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும் எதுவுமே உன் விருப்பப்படி நடக்கல. ஆனா எனக்கு என்னவோ அவங்கள பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. உன் மேலையும் விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீ எதையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா இரு. எனக்கே ஆறுதல் சொல்றியா இல்ல அட்வைஸ் பண்றியா? சூர்யா கேட்க, ரெண்டும் இல்ல, என் மனசுல தோணத சொன்னேன், அவ்வளவுதான். சூர்யா அவள் தலையில் கை வைத்து முடியை கலைத்தவள், என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா என லேசாக புன்னகைத்தாள். அவள் சிரிப்பு சத்யாவுக்கு ஆறுதலாக இருந்தது. அதற்குள் யுவா மீண்டும் உள்ளே வர, சூர்யா இப்ப எப்படி இருக்கு? ஹலோ, எத்தனை தடவை இதையே கேப்பீங்க? எங்க அக்கா நல்லா தான் இருக்கா, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என்றாள். சத்யா என சூர்யா அவளை அதட்டினாள். விடுங்க சூர்யா, அவங்களுக்கு என்ன கடுப்போ? உங்களுக்கு இப்போ பரவாயில்ல தானே? நான் நல்லா இருக்கேன், முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. அப்புறம் சூர்யா என்றவனை தடுத்தாள் சத்யா. அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க என்றாள் அவள். சத்யா, சும்மாரு, ஏன் இப்படிலாம் பேசுற? விடுங்க சூர்யா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. சரி, நான் வரேன் என வெளியே சென்றான். ஏண்டி அவர்கிட்ட இப்படி பேசுற? சும்மா இருக்கா, கொஞ்சம் விட்டிருந்தா உன் லைஃப் அந்த ஆளுகிட்ட மாட்டி. சத்யா, திரும்ப திரும்ப யுவாவை தப்பா பேசாத. அவர் செய்ததுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஆமா இருக்குது. அவள் சலித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. சத்யா யார் என்று பார்க்க தேவ் வெளியே நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் சத்யாவுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. லேசாக சிரித்தாள். பதிலுக்கு சிரித்தவன், வந்து மதி, மதியை பார்க்கணும் என்றான். மதி என்ற பெயரில் குழம்பியவள் அதன் பிறகே தன் அக்காவைத்தான் அவ்வாறு அழைப்பதை உணர்ந்து, நீங்க உள்ள வாங்க என்றவள் வெளியே சென்று விட்டாள். அறையின் கட்டிலில் படுத்திருந்தவள் இவனை கண்டதும் எழுந்து அமர்ந்தாள். இதயம் தாறுமாறான வேகத்தில் துடிக்க மீண்டும் அவளுக்கு மயக்கம் வருவதை போன்ற உணர்வு. அத்தியாயம் 34. அவனை கண்டதும் இத்தனை நேரம் சமன்பட்டிருந்த இதயம் மீண்டும் தறிக்கெட்டு ஓடியது. உள்ளே அவள் அருகே வந்தவன், இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? முதல் முறையாக அவளிடம் இயல்பாக பேசுகிறான். ஆனால் இவள் உதடுகள் தான் பதில் கூற எழ மறுத்தது. இதுவரை பார்வையால் மட்டுமே காதல் கொண்ட மனம் கணவனாக தன்னவன் எதிரே நிற்க உடலும் மனமும் அவளுக்கு எதிராய் சதி செய்தது. என ஓரளத்தில் முடித்துக் கொண்டாள். சாப்பிட்டியா? அப்புறமா வேணா ஹாஸ்பிட்டல் போகலாம். உனக்கு என்ன பிடிக்குமா? ஹா, இல்ல இல்ல. அப்போ பிடிக்கலையா? என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அவள் நிற்க அவள் அருகே நெருங்கினான். அவள் பின்னே செல்ல கட்டிலில் கால்கள் மோத நிலை தடுமாறியவளை கைகளை பிடித்து நிறுத்தினான். அவள் கண்களை பார்த்தவன், என்ன பிடிக்குமா மதி என கேட்க அவள் கண்களில் கண்ணீர். எனக்கு தெரியும், கடைசி வர நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக உனக்கு எதுவுமே பண்ணல. இந்த கல்யாணம் கூட ஏதோ ஒரு வகையில என்னோட அதிர்ஷ்டத்தினாலதான் நடந்திருக்கு. ஐம் சாரி. அன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கும் இன்னைக்கு உனக்கு துணையா நான் நிக்காம போனதுக்கும். அவளோ எதுவும் பேசவில்லை. ஏதாவது பேசு. கைய விடுறீங்களா? பாதி காத்தும் பேச்சுமாய் வந்தது வார்த்தைகள். என்ன புரியல. அவள் கண்களால் தன் கைகளை பார்க்க அவன் மெதுவாக தன் கையை விலக்கிக் கொண்டான். அவளோ அப்படியே கட்டிலில் அமர்ந்தாள். நீ இப்ப நல்லா இருக்கு தானே? இல்ல ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்ல வேண்டாம், இப்ப நல்லாதான் இருக்கேன். சரி, ரெஸ்ட் எடு, நான் வரேன் என வெளியே செல்ல கதவை திறக்க அங்கு யுவா நின்றிருந்தான். இங்க என்ன பண்ற? அதையேதான் நானும் கேக்குறேன். நீ இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ண?
யுவா திருப்பி கேட்க அவனை முறைத்தவன் வெளியே சென்று விட்டான். மண்டபத்திலிருந்து அனைவரும் கிளம்பினர். காவேரி, சத்யா, சந்திரிகா, கீர்த்தி என அனைவரும் வந்தனர். ராதிகாதான் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்திருந்தார். மணமக்களை வாசலில் நிற்க வைத்துவிட்டு ராதிகா உள்ளே சென்றார். ஏற்கனவே மாயாவிடம் இந்த திருமணத்தை பற்றி கூறி அவர்களுக்கு ஆரத்தி எடுக்க தயாராக இருக்க சொல்லி இருந்தார். ஆனால் அவளோ வெளியே வரவில்லை. ராதிகா அழைத்தும் கூட அவள் அறையிலேயே இருக்க, பிறகு ராதிகாவே அவர்களை உள்ளே அழைத்து வந்தார். வந்தவர்கள் அனைவரையும் அவர்கள் நன்றாக உபசரித்தனர். அனைவரும் கிளம்பி செல்லும் நேரம் சந்திரிகா, கீர்த்தி இருவரும் சூர்யாவை கட்டி அணைத்து விடை பெற்றனர். காவேரியும் சூர்யாவிடம், அம்மாடி, எல்லாரும் நல்லவங்களா தான் தெரியறாங்க. ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயங்காம எனக்கு ஒரு போன் பண்ண, நான் எப்பவும் உன்னோட அத்தை தான் என்றதும் சூர்யா கண்ணீருடன் அவரை அணைத்துக் கொண்டாள். சந்திரிகா அவளிடம், சூர்யா, எங்கேயோ போய் எப்படியோ சுத்தி கடைசியில நீ மனசுல நினைச்சவரே உன் வாழ்க்கை துணையா வந்துட்டாரு. இதுவரை நடந்தது எல்லாம் விடு. இனி உன் வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். அடிக்கடி போன் பண்ண, சரியா? நடந்ததை நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத, பாத்துக்க சூர்யா என்றாள் கீர்த்தியும். சத்யா உள்ளே தவிப்பாக நின்றிருந்தாள். இத்தனை நேரம் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுது தன் அக்காவை பிரிந்து செல்ல வேண்டுமே என உள்ளுக்குள் மருகினாள். காவேரி சத்யாவையும் உடன் அழைத்து செல்ல போக, சூர்யா சத்யாவை தடுக்கவும் முடியாமல் தன்னுடனே இருக்கட்டும் என கூறவும் முடியாமல் தவித்தாள். இப்பொழுது அவளின் மனம் ஏன் இந்த திருமணம் நடந்தது என்ற மனநிலையில் இருந்தது. தன் தகுதிக்கு மீறிய வாழ்க்கை கிடைத்ததால் தன் விருப்பு வெறுப்புகள் அடிபட்டு போனதை போன்று உணர்வு அவள் மனதில் எழுந்தது. தினேஷை திருமணம் செய்ய நினைத்த போதும் சத்யாவை தன்னுடனே வைத்துக் கொண்டு தன்னுடைய சம்பாத்தியத்தை வைத்து அவளுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளலாம் என நினைத்திருந்தாள். ஆனால் இங்கு எவ்வாறு தான் இதை பற்றி பேசுவது? என்னுடைய சுயநலத்திற்காக என் விருப்பத்தை மட்டுமே யோசித்து இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டோமே என யோசித்தாள். ராதிகாவிடம் விடை பெற்று காவேரி சத்யாவுடன் கிளம்ப ராதிகா அவரை தடுத்தார். அட, சத்யாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? அது எங்க வீட்டுக்கு தாங்க. சத்யா இனி எங்க கூட தானே இருக்கணும். எதுக்காக அப்படி சொல்றீங்க? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவ தங்கச்சியும் எப்படி விட்டுட்டு போறது? அவளை நான் பாத்துக்கிறேங்க. காவேரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சத்யா இனி எங்க கூடவே இருக்கட்டும். அவ அம்மா இருந்திருந்தா வேற விஷயம். இப்ப அவளை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க சூர்யா சத்யா 2 பேரையும் எங்க பொண்ணுங்களா தான் பாக்குறோம். அவ இங்கேயே இருக்கட்டும். அஞ்சலி, சத்யாவ உள்ள கூட்டிட்டு போமா என்றார். காவேரிக்கு மனம் நிறைந்து போனது. அவர் கையை பிடித்து கொண்டவர், ரொம்ப சந்தோஷங்க, என் மனசு நிறைஞ்சு போச்சு. 2 பேரையும் உங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்குவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒரு விஷயம்மா, அந்த பிள்ளைங்க 2 பேரும் இந்த வயசுலயே நிறைய அனுபவிச்சாச்சு. இனி அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்றவர் அனைவரிடமும் விடை பெற்று சென்று விட்டார். அஞ்சலி சூர்யா சத்யா இருவரிடமும் இயல்பாக பேசினாள். சூர்யாவை அண்ணி என அழைத்தாள். சூர்யாவோ அவள் அழைப்பில் சங்கடமாக உணர்ந்தாள். ராதிகா சூர்யாவை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார். அவளிடம் ஒரு புது புடவையை தந்தவர் மாற்றிக்கொள்ள சொன்னார். அஞ்சலி சத்யாவிடம் தன்னுடைய உடை ஒன்றை தர சத்யா தயக்கமாக பார்த்தாள். என்ன சத்யா, இந்த டிரெஸ் பிடிக்கலையா? இல்லங்க, இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன் என்றாள் தன் கையில் இருந்த பேண்ட் ஷர்ட்டை பார்த்து. ஓ சாரி என்றவள் ஒரு சுடிதாரை கொடுத்தாள். தேங்க்ஸுங்க என்றவளை நிறுத்தியவள், என்ன நீ, நான் ஏதோ பெரிய ஆன்டி மாதிரி இங்கன்னு மரியாதையை கூப்பிடுற? உன்னை விட நான் 1 வயசு தான் பெரியவன். சோ நீ என்ன அஞ்சலினே கூப்பிடு. சரிங்க. ஓகே ஓகே அஞ்சலி போதுமா? இப்படியே இருவரும் நன்றாக பழகினர். அன்று இரவு அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்தனர். மாயா இன்னும் தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை. நாளைக்கு காலையில
நாம எல்லாரும் மும்பைக்கு கிளம்பணும் என்றார் மோகன். பயண நேரத்தை கூறியவர் அனைவரையும் தயாராக இருக்கும்படி கூறினார். உணவு முடிந்து அனைவரும் எழுந்து கொள்ள ராதிகா தன் கணவனிடம் கேட்டார். ஏங்க, இன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருக்கும் என ஆரம்பித்தவரை தடுத்தார். இங்க பாரு ராதிமா, அவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும் இல்லையா? அவங்க மனசுல விருப்பம் இருந்தாலும் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்றார். அன்று அஞ்சலி, சூர்யா, சத்யா மூவரும் ஒரே அறையில் படுத்துக் கொண்டனர். சூர்யா அஞ்சலியிடம் இயல்பாக நடந்து கொண்டாள். மறுநாள் அனைவரும் விமானம் மூலம் மும்பைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்து தங்கள் வீட்டிற்கு வந்தனர். வண்டி வீட்டின் முன்பக்க கேட் கதவை தாண்டி உள்ளே சென்றது. அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தில் அசந்து போயினர் இருவரும். விஜயிடம் இயல்பாக பேசியது சூர்யாவின் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த வீட்டை கண்டதும் அவளுடைய பழைய மனநிலை பயமாக மாறி அவள் மனதை இம்சித்தது. அரண்மனை போன்ற தோற்றத்தில் நகைக்கடை வைத்திருப்பவர்கள் வீட்டை மட்டும் சாதாரணமாக வைத்திருப்பார்களா என்ன? சூர்யாவின் அருகில் சத்யா அமர்ந்திருந்தாள். இருவரும் வீட்டை கண்டுவிட்டு தாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தங்கள் கைகளை பிடித்துக் கொண்டனர். சூர்யா அடியெடுத்து வைத்து உள்ளே சென்ற மறுநொடியே அவளுக்கு அங்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வரவேற்பறை உள்ளே சென்ற முதலே அங்கு அவளை வரவேற்றது ராதிகாவின் ஆளுயர புகைப்படம். அது அவரது இளமை வயது புகைப்படம். கிட்டத்தட்ட தேவின் உருவத்தை ஒத்திருந்தது அவரது முகம். அவரின் அருகே இருந்தது மற்றொரு ஆணின் முகம். ஆனால் அது மோகன் இல்லை. அந்த படத்தில் இருந்தவர் ராணுவ வீரர் உடை அணிந்து கம்பீரமாக இருந்தார். சூர்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. அடுத்ததாக பூஜை அறைக்கு அழைத்து வந்தார். அங்கும் அதே புகைப்படம் சிறியதாக ஜோடியாக, அதுவும் மாலையிட்டு விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. சூர்யா குழப்பத்தில் ராதிகாவை பார்க்க, என்ன சூர்யா இப்படி பாக்குற? ஓ, இந்த படத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறதால யாருன்னு நினைச்சு குழம்பிட்டியா? இவ என்னோட சிஸ்டர், பேரு அஞ்சலி தேவி. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. இது அவளோட கணவர், ராணுவத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு போர்ல இறந்தும் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் ஆதியோட அம்மா அப்பா என்றதும் சூர்யாவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படின்னா விஜய் இவங்க மகன் இல்லையா? மனதில் நினைத்தபடி அங்கு விளக்கேற்றி வைத்தவள் வெளியே வரவும் அங்கு சத்யா தேவுடன் இயல்பாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அருகில் அஞ்சலியும் இருந்தாள். மோகனோ அந்த படத்தில் இருந்த பெண்ணின் உருவத்தை பார்த்தபடி தன் கண்களில் தேங்கிய சிறு துளி கண்ணீரை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தார். தேவ் தனது அறையில் சென்று அடைந்து கொண்டான். இங்க இருக்கிறவங்களுக்கு உங்க மேரேஜ அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம் ராதிகா கூற, எதுவா இருந்தாலும் ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய் என்றார் மோகன். நேரங்கள் கடக்க ராதிகா சூர்யாவிடம், இனி இந்த வீட்டுல எல்லாமே நீதாம்மா. நீ பொறுப்பான பொண்ணு, எனக்கு தெரியும். ஆதியோட குணம் உனக்கே தெரியும். அவனை பாத்துக்கமா. உன்னை ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டானா பொறுத்துக்க. அவன் ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி. வெளியே பார்க்க கல்லு மாதிரி தான் இருப்பான். ஆனா அவன் மனசு ரொம்ப லேசானது. அவசரத்துல ஏதாவது பண்ணிடுவான். ஆனா ரொம்ப நல்லவன். அவனை பாத்துக்கமா என்றவர் அடுத்ததாக கூறியது அவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சரிம்மா, இனி நீ பாத்துக்க. நாங்க எல்லாரும் கிளம்புறோம் என்றார். புரியல, என்ன சொல்றீங்க? சூர்யா அதிர்ச்சியாக கேட்க, நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்றார். இங்க வா என்றவர் வெளியே அழைத்து வந்து சற்று தள்ளி இருந்த ஒரு வீட்டை காட்டினார். ஆதி இல்லம் என தங்க நிறத்தில் பெரிதாக தமிழிலும் சுவற்றில் சிறியதாக ஆதி என ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருந்த ஒரு வீட்டை கை காட்டினார். அதுதான் எங்களோட வீடு. அப்புறம் இது உன் புருஷன் ஆதியோட வீடு. நாங்க எல்லாரும் அங்கதான் இருப்போம். உனக்கு என்னன்னாலும் ஒரு சத்தம் கொடு, நான் வந்துடுவேன் என்று விட்டு அனைவரும் சென்று விட அந்த வீடே வெறிச்சொடியது. அத்தியாயம் 35. என்ன நடக்குதுங்க?
ஆதியோட அம்மா அப்பா இவங்க இல்லையா? இந்த போட்டோல இருக்கிறவங்க தானே சொல்றாங்க. சரி, அப்ப எல்லாரும் ஒரே வீட்டில் இல்லாம ஏன் இப்படி வேற வேற வீட்டில் இருக்கணும்? அந்த வீட்டோட பேரு ஆதின்னு போட்டிருக்கே. யுவா, மாயா, அஞ்சலி இவங்க யார் பேராவது போட்டிருக்கலாம் இல்லையா? யோசித்து யோசித்து அவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அதுவும் போக இந்த வீட்டை பார்த்தாலே அவளுக்கு மலைப்பாக இருந்தது. இத்தனைக்கும் இந்த வீட்டில் ஒரு வேலை ஆள் கூட இல்லை. வீட்டின் வெளியே காவலுக்கு மட்டும் இருவர் நின்றிருந்தனர். கிச்சனுக்குள் சென்று பார்த்தாள். அனைத்து வசதிகளும் இருந்தன. குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தாள். பால் முதல் காய்பழங்கள் என எல்லா பொருட்களும் இருந்தன. ராதிகா கூறியிருந்தார், ஆதி அதிகபட்சம் இந்த வீட்டில் தங்க மாட்டான். அப்படி அவன் இருக்கும் நாட்களில் யுவா அவனுடன் தான் இருப்பான். நான் தான் வந்து சமைப்பேன். முடியாத நாள்ல அவனே சமைச்சுக்குவான். வெளியாட்கள் வேலையாட்கள் யாராவது சமைக்கிறது அவனுக்கு பிடிக்காது. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டையும் அவனே கிளீன் பண்ணிக்குவான் என்றார். என்ன ரகமோ, இவ்வளவு பெரிய வீட்டை தனியா சுத்தம் பண்ணா அடுத்த 10 நாளுக்கு படுக்கையில தான் விழுந்து கிடக்கணும். வீட்டில் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் அந்த அறையே சுற்றி வந்தாள் சூர்யா. ராதிகா சமைத்து விட்டுதான் சென்றிருந்தார். மதியம் சரியாக சாப்பிடாதது இப்போது பசித்தது. மேலே மாடியில் அவன் அறையை பார்த்தாள். அவனை சென்று அழைக்கவும் தயக்கமாக இருந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக அப்படியே அமர்ந்தாள். தலையின் உச்சி பகுதியில் குத்துவது போன்ற உணர்வு. கைகளால் தலையை அழுத்தி பிடித்தவள் அப்படியே சோஃபாவில் படுத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் தூங்கியும் போனாள். கண் விழித்து பார்க்கும்போது தேவ் எதிரே அமர்ந்திருந்தான். அவளையே பார்த்தபடி. தூக்கத்தில் கனவோ என ஒரு நொடி யோசித்து சிரித்தாள். அவன் பதிலுக்கு சிரிக்கவும் தூக்கம் கலைந்து எழுந்து நின்றாள். அரைக்குறை தூக்கத்தில் படபடவென எழுந்து நின்றதால் அவள் சற்று தடுமாற அவன் அருகில் வந்தான். ஹே, பார்த்து பார்த்து ஏன் இப்படி அவசரமா எழுந்திருக்கிற? உட்காரு என்றான். அவன் அக்கறை பிடித்திருந்தது. ஒற்றை பார்வை, ஒரு வார்த்தை பேச மாட்டானா என ஏங்கி கிடந்த மனது அவன் பேசியதும் உள்ளே பனிமழை பொழிந்தது. அமைதியாக இருந்தவள் நான் இப்ப வரேன் என கீழிருந்த ஒரு அறைக்கு சென்றாள். ஓய்வறை சென்று முகம் கழுவி வெளியே வர தேவ் சாப்பாட்டை சூடு செய்து கொண்டிருந்தான். நான் எடுத்து வைக்கிறேன் என அவள் அருகில் வர, பரவாயில்ல நீ போய் உட்காரு என அனைத்தையும் அவனை எடுத்து வைத்தான். இங்கு சத்யாவுக்கு இந்த வீடு அந்நியமாக தோன்றியது. அனைவரும் நன்றாக தான் பேசினர் அவளிடம். ஆனால் மாயா அவளை பார்த்தாலே எரிப்பது போல முறைத்தாள். யுவாவை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இங்கு மற்றவர்கள் வீட்டிற்கு அணியும் உடை கூட மிகவும் அழகாக இருந்தது. தன்னிடம் இருக்கும் உடையில் வெளியே அணிந்து செல்லும் வகையில் உள்ள சுடிதாரை தான் வீட்டில் போட்டுக்கொண்டாள். அஞ்சலி ஒரு நாளைக்கு 2-3 முறை துணியை மாற்றினாள். சத்யாவோ மனதிற்குள் நம்ம கிட்ட இருக்கிறதே 3-4 நல்ல ட்ரெஸ் தான், மொத்தத்தையும் ஒரே நாள்ல போட்டுட்டா இனி என்ன பண்றது? அக்கா, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. தாயை தேடும் சிறு பறவையாய் தன் சகோதரியை தேடி தனக்குள் தவித்தாள். யுவா அவளின் ஒவ்வொரு முகமாற்றத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவள் இங்கு அசௌகரியமாக உணர்வதை தெரிந்து கொண்டான். அஞ்சலி, நீ வரியா? நாம தேவ் வீட்டுக்கு போலாம் யுவா கேட்க. அண்ணா வீட்டுக்கா? இப்பதானே அங்கிருந்து வந்தோம். உனக்கு சூர்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசை இல்லையா? என்ன யுவானா நீ இப்படி சொல்ற? தேவண்ணா இத்தனை நாளும் வெளியே இருந்தப்போ எதுவும் தோணல. ஆனா இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் என்னோட ஃப்ரெண்டே எனக்கு அண்ணியா வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருக்கும். நானும் ஃபீல் பண்ணதான் செய்றேன். ஆனா என்ன பண்றது, தேவண்ணா தான் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்களே. அவன் வராட்டி என்ன, நாம் அங்க போவோம். அங்க இருந்து அவன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஆகும். இத்தனை நாளும் அவன் தனியாக இருந்தான். ஆனா இப்பதான்
துணைக்கு ஆள் வந்துடுச்சுல, மொத்தமா கேட்காட்டியும் ஓரளவுக்கு கேட்பான். எல்லாம் சரி, ஏதோ கல்யாணம்னு சொன்னதும் பந்தியில போய் முதலிடம் பிடிக்கிற மாதிரி மணவரையில போய் உட்கார்ந்த. கடைசியில உனக்கு கிடைச்சது பல்பு தான். ஆனா தேவண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாத்தியே. உன் திட்டம் என்னன்னே புரியலையே. அதெல்லாம் சொல்றேன், முதல்ல கிளம்ப போலாம். அப்புறம் அந்த சத்யா அவங்களையும் கூப்பிட்டுக்க. சரி என்றவள் தனது அறைக்கு சென்றாள். ஹே சத்யா, வா கிளம்பு, நம்ம தேவண்ண வீட்டுக்கு போகலாம். ஆ, போலாம் போலாம் என சத்யா ஆர்வமாக தயாராக. ஓய், என்ன அக்காவை பார்க்கணும்னு அவ்வளோ ஆர்வமா? அங்க இருந்து இங்க வந்து இன்னும் 2 மணி நேரம் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற போல. ஒருவேளை ஊர்ல இருந்த சூர்யானிய மட்டும் நாங்க இங்க தனியா கடத்திட்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அஞ்சலி அவ்வாறு கேட்க சத்யாவிடம் பதில் இல்லாமல் போகவும் அஞ்சலி திரும்பி அவளை பார்க்க சத்யா அழுது கொண்டிருந்தாள். ஏய், சாரி சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். சாரிப்பா, அழாத, கஷ்டமா இருக்கு. ஒன்னும் இல்ல அஞ்சலி, நீங்க சொன்னது நடந்திருந்தா நான் என்ன ஆகிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன், அதான். ஓகே பேபி, உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அழக்கூடாது என்ன? வாங்க உங்க அம்மா கிட்ட போகலாம். அவள் குழந்தையிடம் பேசுவது போல கேலி செய்ய சத்யா அவளை அடிப்பது போல துரத்த யுவா வெளியிலிருந்து இவர்களை பார்த்து சிரித்தான். யுவா தாங்கள் அனைவரும் ஆதியின் வீட்டிற்கு செல்வதாக ராதிகாவிடம் கூற ராதிகா அதனை மறுத்தார். முன்னாடி அவன் மட்டும்தான் தனியாக இருந்தான், நீயும் கூட இருந்த. இப்ப என்ன வந்துச்சு? எங்கேயும் போக வேண்டாம். மேலிருந்து இறங்கி வந்த சத்யாவின் காதில் இவை விழுந்தது. யுவா தன் தந்தையிடம் கண் காட்ட மோகன் தன் மனைவியை சமாதானம் செய்தார். ராதிமா, அந்த பொண்ணும் அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தானே இருப்பா. இவங்க எல்லாரும் அங்க போனா அவளுக்கும் வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. சரி சரி, சாப்பிட்டு போங்க. அங்க அவங்க 2 பேருக்கும் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்தேன் என்றவர் அவர்களுக்கு உணவு எடுத்து வைத்தார். இங்கு இருவரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிட்டனர். ஒருவர் அறியாமல் ஒருவரை பார்த்து கொண்டு மனதுக்குள் பூத்த புது உணர்வில் கரைந்தனர். இருவரும் இணைந்தே சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சுத்தம் செய்தனர். அதற்குள் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. சூர்யா சென்று கதவை திறந்ததும் சத்யா அவளை கட்டிக்கொண்டாள், கண்களில் சிறு துளி கண்ணீருடன். ஹே சத்யா, அஞ்சலி உள்ள வாங்க என அவர்களை வரவேற்க. ஹலோ, என்ன சூர்யா, கடைசியில என்ன விட்டுட்டீங்க? யுவா கேட்க. அச்சோ சாரி யுவா சார், உள்ள வாங்க. அட, நீங்க இன்னும் அந்த சார விடலையா? அதான் நாம எல்லாரும் இப்ப நெருங்கின சொந்தமாயிட்டோமே. அவனது பேச்சில் தேவ் சூர்யாவின் பின்னே நின்று முறைக்க, அது அதான் நெருங்கின சொந்தக்காரங்க ஆயிட்டோமே, அப்படி சொல்ல வந்தேன் என்றான். அஞ்சலி, சத்யா உள்ள வாங்க என சிரித்த முகத்தோடு தேவ் அவர்களை அழைத்தான். நம்மளதான் யாருமே ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. யுவா தனக்குத்தானே புலம்பிக் கொண்டான். அன்று இரவு மொட்டை மாடியில் அனைவரும் வெகு நேரம் கதை பேசி சிரித்து மகிழ்ந்தனர். சூர்யா அனைவருக்கும் சிற்றுண்டியும் பாலும் கொண்டு வந்தாள். நேரம் ஆகிவிட அதன் பிறகு அனைவரும் கீழே வந்தனர். அஞ்சலியும் சத்யாவும் தங்களுக்கென ஒரு அறையில் சென்று படுத்துக்கொள்ள யுவா தனது அறைக்கு சென்று விட்டான். தேவும் எதுவும் கூறாமல் தனது அறைக்கு சென்று விட்டான். சூர்யா இதுவரை தான் தங்கி இருந்த கீழ் அறையில் இருந்தாள். மோகன்ராம் தனது மனைவியிடம் ஏற்கனவே கூறியிருந்தார், அவங்க 2 பேரும் சின்ன பசங்க கிடையாது. நாமளாவே எதுலையும் அவங்கள வற்புறுத்த கூடாது. எது எது எப்ப நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வாழ்க்கைய அவங்க ஆரம்பிக்கட்டும். அதனால எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாம் என கூறியிருந்தார். அதனால் ராதிகாவும் சூர்யாவிடம் சில அறிவுரைகளை மட்டும் கூறிவிட்டு சென்றிருந்தார். இன்று அவளோ அவனுடைய அறையில் சென்றுதானே இந்த இரவை கழிக்க வேண்டும். உடன் யாராவது இருந்தாலும் அவளுக்கு எதுவும் தோன்றியிருக்காது. ஆனால் இப்பொழுது தனியாக அவன் அறைவரை செல்வதற்கே அவளுக்கு கை கால்கள் பரபரத்தது. உள்ளே செல்வதை நினைத்தாலே
ஏற்கனவே அவன் கொடுத்த முத்தம்தான் நினைவுக்கு வந்தது. மெதுவாக படியேறினாள். படிகளின் எண்ணிக்கை குறைய குறைய இதயத்தின் வேகம் அதிகமானது. ஒரு வழியாக அறை முன்பு வந்து நின்றாள். கதவின் பிடியில் கை வைப்பதும் பின் இழுத்துக் கொள்வதுமாக 5 நிமிடங்கள் அப்படியே கழிந்தது. அமைதியான அந்த நிமிடத்தில் திடீரென கதவு திறக்கும் சத்தத்தில் நெஞ்சில் கை வைத்து 2 அடி பின்னி சென்றாள். ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? அது நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களோன்னு தான் நான். சரி உள்ள வா என்று விட்டு அவன் உள்ளே செல்ல சூர்யாவும் அவன் பின்னே சென்றாள். அறையில் எந்த விதமான அலங்காரங்களும் இல்லை. அதுவே அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அறையின் அமைப்பை பார்த்தாள். தன் மொத்த வீட்டை விடவும் இந்த ஒற்றை அறை பெரியது. எதிலுமே தான் அவனுக்கு பொருத்தமில்லை என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது அவளிடம். அவன் தகுதி என்னவென்று தெரியாமல் அவன் மீது வந்த நேசத்திற்காக தன்னையே நொந்தாள். என்ன சொல்லி என்ன செய்வது? இனி மாற்ற எதுவும் இல்லை. அறையோடு சேர்ந்த பால்கனி திறந்திருந்தது. அதன் வழியே வந்த குளிர்ந்த காற்று இதமாக இருந்தது. அந்த காற்றின் சுகந்தத்தில் தன் நிலை வந்தாள். அவனை பார்க்க அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன யோசனை? வந்து உட்கார் என்றான். என்றவள் மெத்தையின் அருகே செல்ல தொடாமலேயே அதில் தெரிந்த மென்மையும் மினுமினுப்பும் அவளை தயங்க செய்தது. என்னாச்சு? இல்ல, நான் இங்கேயே இருக்கிறேன் என்றவள் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அவள் அருகே வந்தவன் அவள் 2 தோள்களையும் பற்றி எழுப்பினான். இப்படி வா என்று கட்டிலில் அவளை அமர்த்தினான். சரியாக அமர முடியாமல் நெளிந்தாள். அவள் அருகே நெருங்கி வந்தான். அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். மதி, அவனது காந்தம் போன்ற குரலில் நிமிர்ந்தாள். ஐ லவ் யூ என்றான் அவள் கண்களை பார்த்து. அவன் காதலை அவன் ஏற்கனவே கூறியிருந்தான் தான். ஆனால் இன்று அவன் கூறிய வார்த்தைகள் அவளின் உள் நெஞ்சம் வரை இனிக்க செய்தது. அவள் தலை குனிய அவனோ அவள் முகத்தை தாங்கி நிமிர்த்தி என்னை பார் என்றான். அவன் கைகளின் வெப்பம், அவள் முகத்தின் குளிர்ச்சி, இதமான நேரம். என்ன பிடிக்குமா? மீண்டும் அதே கேள்வி. ஆனால் இந்த நேரத்திலுமா என நினைத்தவள் லேசாக சிரித்தாள். சாரி என்றவன் அவள் முகத்தை விட்டு விட்டான். கடைசி வர நான் உன் காதல அடைகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இப்ப வந்து உன்கிட்ட கோடி முறை என் காதல சொன்னாலும் உன்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால தானே நீ திரும்ப சொல்ல மாட்டேங்கிற. ஐயோ அப்படி இல்ல விஜி என்றவள் தன் நாக்கை கடித்து கொண்டாள். இல்லங்க எனக்கு என அவள் தயங்க. இப்ப நீ என்னை எப்படி கூப்பிட்ட? ஐயோ இல்ல, நான் தெரியாம. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சொல்ல. தன் பழைய நிலையிலிருந்து மொத்தமாக மாறி நிற்பவனை பார்க்க அவளுக்கும் ஆச்சரியம்தான். தன்னிடம் இதுவரை அவன் பேசியது முறைத்துக் கொண்டே சில வார்த்தைகள். இன்று தன்னை அழைக்க அவன் கெஞ்சுவது வித்தியாசமாக இருந்தது. அது வந்து விஜின்னு சொன்னேன். நல்லா இருக்கு. சரி, என்ன சொல்ல வந்த? இல்ல, எனக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும். சடனா என்னால எல்லாத்தையும் ஏத்துக்க முடியல. புரியுது. சரி படுத்துக்க. இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேனே. இந்த கட்டில் பெருசுதான். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நம்பிக்கை இருந்தா படுத்துக்க. இல்லனா நான் வேற ரூமுக்கு போறேன். இல்ல இல்லங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரியா கட்டிட்டு இருக்கியே, படுக்கிறதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? வேணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றான். அதற்காகவே காத்திருந்தது போல் தனது பையிலிருந்து மாற்றுடை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த உடை மாற்றும் அறைக்கு சென்றாள். அவள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தேவ் கட்டிலின் ஒரு ஓரத்தில் சென்று படுத்திருந்தான். அவனை பார்த்து புன்னகைத்தவள் கட்டிலின் மறுபுறம் படுத்துக்கொண்டாள். கண்களை மூடியவளுக்கு தன் அன்னையின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படியே உறங்கியும் போனாள். மறுநாள் காலையில் அஞ்சலியை அழைத்தான் தேவ். தன்னுடைய கார்டை அஞ்சலியிடம் தந்து, சூர்யாவை சத்யாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வா. உனக்கு அப்புறம் அவங்களுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்க. அட யுவானா ஏற்கனவே சொன்னாங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம்னு. இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க. சரி நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம்.
அது எனக்கு டைம் இருக்கான்னு தெரியலடா. ஏற்கனவே நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. டைம் இருந்தா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றவன் அவள் கையில் கார்டை திணித்தான்.